நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடகத்தை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு குடியில் வாழுகிற ஜெயலலிதாவை குடியை விட்டே விரட்டுவதற்காக புறப்பட்டு வந்திருக்கிற என் தானை தலைவரை வணங்கி துவங்குகிறேன். என் தலைவரை பார்த்து கேட்கிறார்கள், புரட்சி கலைஞர் எதற்கு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆணவம் பிடித்த, அதிகாரம் பிடித்த, திமிர் பிடித்த ஜெயலலிதா உன்னை விரட்டுவதற்காக கட்சி ஆரம்பித்த ஒரே தலைவர் என் தானை தலைவர், தங்க தலைவர், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர். கேப்டன் கேப்டன் நாங்கள் கருப்பு எம்ஜிஆர் என்று சொன்னால் சில பருப்புகளுக்கு வெறுப்பாக இருக்கிறது. அந்த பருப்பை உடைக்க வந்தவர்தான் என் கருப்பு எம்ஜிஆர். கேப்டன் என்பதை நெருப்பாக, பொறுப்பாக, சிறப்பாக இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இது உண்ணா நோன்பு. என் தலைவனுடைய முகத்தை பாருங்கள், என் தலைவனுடைய பல்லழகை பாருங்கள். ஜெயலலிதா குடிகாரியா, என் தலைவன் குடிகாரனா? என் தலைவனுடைய பல்வரிசையை பாருங்கள். பான்பராக்கும் பீடாவும் போடுகிற ஜெயலலிதாவுடைய பல்வரிசையை பாருங்கள். இதுதான் என்னுடைய கேள்வி. முதலில் பல்லை விளக்க கற்றுக்கொள்ளட்டும் இந்த அதிமுக காரர்கள், கொள்கையை பிறகு விளக்குவார்கள். இதுதானே உண்மை. ஒன்று சொல்லுகிறேன், காவல்துறை அதிகாரிகளே, உங்களை நெஞ்சு நிமிர நடக்க வைத்தவரா என் தானை தலைவன், தங்க தலைவன், புரட்சி கலைஞர் கேப்டன். எத்தனை திரைப்படங்களிலே காக்கி உடை அணிந்து, தொப்பி அணிந்து கொண்டு, கையிலே லட்டி வைத்து அராஜகத்தை விரட்டி அடிக்கின்ற கேரக்டர் நடித்தவர் என் தலைவன். அவரையே பேருந்தில் ஏற்றுகிறீர்கள். நீங்கள் என் தலைவனை பேருந்தில் ஏற்றுகிறீர்கள். 2016 ஜெயலலிதா உன்னை பேருந்து வைத்து ஏற்றப் போகிறார்கள். என் தலைவர் என்ன பயப்படுகிறவரா? சிறைச்சாலையை கண்டு அஞ்சுகிறவரா என் தலைவர்? என்ன ஊழல் பண்ணிவிட்டு போகிறாரா ஜெயிலுக்கு? என் தலைவர் என்ன லஞ்சம் வாங்கிவிட்டு போகிறாரா? கோடி கோடியாக கொள்ளையடித்து விட்டு தமிழ்நாட்டுடைய மானத்தை பெங்களூரில் அடகு வைத்த ஜெயலலிதா உன்னை போலவா என் தலைவன் கைதாகி போகிறார்? சிங்க நடை. கைது செய்ய முடிந்த கைது செய், கைது செய் என்று மக்களுக்காக குரல் கொடுக்கிற, மக்களுக்காக நிதி கொடுக்கிற ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் வாழுகிற வள்ளல், வாரி கொடுக்கிற என் தெய்வம். இது முகத்தை பாருங்கள். நான் கேட்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், எவனாவது வள்ளல் ஜெயலலிதா என்று எழுதியிருந்தால் காட்டுங்களா? இந்த தீப்பொறி செல்வதாசன் தீக்குளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த உண்ணா நோன்பிலே தீக்குளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? ஒன்று சொல்லுகிறேன், கடை 7 வள்ளல்களுக்கு பிறகு 8வது வள்ளல் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் டாக்டர் எம்ஜிஆர். அதன் பிறகு 30 ஆண்டு காலம் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்காக வாரி வாரி கொடுக்கிற வாழுகிற வள்ளல், ஒரே வள்ளல் என் தானை தலைவன், தங்க தலைவன், புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர். கேப்டன் கேப்டன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஜெயலலிதா, உனக்கு மதுவை ஒழிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அவளை உன்னை ஒழிக்க போறோம். 2016 இதோ கூடியிருக்காங்கள பொதுமக்கள், தமிழ்நாட்டின் மூளை முடுக்கங்கள் இருக்கிறார்களே 7 கோடி மக்கள். ஜெயலலிதாவை நாங்க ஒழிக்கிறோம்.